எபிசோட் 19. அவள் ட்ரெஸ்ஸு கிழிக்க முயற்சி செஞ்சான். ஆனால் நிலா புத்திசாலியாக இருந்ததுனால இவ்வளோ நேரம் அவன் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவன் நெஞ்சிலேயே போட்டா. ஆனாலும் அவன் அடங்காமல் நிலாவை பிடிச்சி தரன்னு இழுத்து 4-5 அறை விட்டான். கீழே தள்ளி விட்டான். பாவம் நிலா குழஞ்சி கீழே வீழ்ந்தான். ஆனாலும் அவன் மேலே உட்காந்து தப்பாக நடந்துக்க பார்க்கும்போது நிலாவால் தாங்க முடியாமல் கழுத்திலே குத்தினான். அவன் குழஞ்சி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான் நெஞ்சிலையும் கழுத்துலையும் மாறி மாறி குத்தினான். முதல்ல தன்னோட தற்காப்புக்காக தான் குத்தினான். ஆனால் அதுக்கப்புறமா மொத்த கோபத்தையும் அந்த பிணத்துக்கிட்ட காமிச்சிட்டா. என்கிட்ட மட்டும் இல்லை, இனிமேல் நீ யார்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி நான் பயங்கரமாக போட்டு குத்த ஆரம்பித்தா. இந்த சம்பவம் நடக்கும்போது நிலாவாகவே இல்லை. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, காளி தேவி அசுரனை செம கோவத்தில் குத்தி கொண்ட மாதிரி எனக்கு இருந்தது. நான் இந்த காட்சியை பார்த்து ரொம்பவே பயந்து போய் அங்கேருந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறமாலாம் நிலா கிளாஸ் ரூமுக்கு போகிறதையும் நான் பார்த்தேன். ஆனால் இதை சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல அப்படின்னு சொல்லி அந்த பையன் தலை குனிஞ்சான். இதை கேட்ட லக்ஷ்மி தலையில் அடித்தால ஆரம்பித்தாங்க. ஆர்ஜுனும் ரொம்பவே அழுதான். லக்ஷ்மிக்கு கல்பனாவும், ஆர்ஜுனுக்கு சிவா, யுவராஜ், சந்துருன்னு எல்லாருமே ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸ், பிரின்சிபல், பேரண்ட்ஸ், ஹெச்எம், வைஸ் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட்னு எல்லாருமே நிலாவை பாராட்டினாங்க. கடைசியில் தப்பு நிலா மேலே இல்லை, இறந்து போன பிரவீன் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேஸையே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீடியா ப்ரெஸ் எல்லாருமே நிலாவை பாராட்டினாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. நிலா அழுதுகிட்டே இருந்தா. அவள் அண்ணனை பார்த்தா. அவள் மெதுவாக அவன் கிட்ட போய், அண்ணே நீ என்ன அழுவுற? நீ என்னை பார்த்து பெருமைப்படணும். பாரு, உன் தங்கச்சி எப்படிப்பட்ட வீராங்கன்னு பாரு. ஒருத்தன் கூட உன் தங்கச்சியை தொட முடியாதுன்னு, யாரோட சுண்டு விரல் கூட என் மேலே படாது. எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். எனக்கு நீ கொடுத்த தைரியம் தான். என்ன ஏன்னு இப்படி அழுவுற என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைச்சிக்கிட்டா. அந்த நேரம் ஆர்ஜுனோட கையில் இருந்து ரத்தம் வரதை நிலா கவனிச்சா. பதறி போய், என்னாச்சு அண்ணே, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டா. கேட்டுட்டு இருக்கும்போது லக்ஷ்மியும் அதை கவனிச்சாங்க. ஓடி போய், டேய் என்னடா ஆச்சு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு பதறும்போது யுவராஜ், நீங்கள் யாரும் பதறாதீங்க, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் நிலாவும் லக்ஷ்மியும் அதை கண்டுக்கவே இல்லை. அப்போ தான் லக்ஷ்மி, டேய் உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லலை. அப்போ சிவா வந்து, இங்கே பாருங்கம்மா, அவன் ரொம்ப வலியில் இருக்கான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எதுக்குமே அவனால் பதில் சொல்ல முடியாது. முதல்ல இவனை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாவது ப்ளீட் நிற்கும்ல என்று சிவா கூற, இதை கேட்ட லக்ஷ்மி கண்கள் கலங்கி, 3 நாளாக நீ வழியில் இருக்க, ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலைல்ல அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட கல்பனா, இங்கே பாருங்க, கோவப்படாதீங்க, இப்போ கோவப்படுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ரத்தம் போயிட்டுருக்கு, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக சரின்னு சொல்லிட்டு கல்பனா, லக்ஷ்மி அப்புறம் நிலா ஒரு கார்லையும், யுவராஜ், ஆர்ஜுன், சந்துரு அவங்க 4 பேரும் ஒரு கார்லையும் கிளம்புனாங்க. மறுபுறம் அர்ஜுன் கௌரியை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்தான். ஆனால் அங்கே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அமைதியாக இருந்தது. அர்ஜுன் நேரடியாக ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஆதித்யை இன்ட்ரோ கொடுத்தான். அதுக்கப்புறமா என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நிலா சேஃபாக இருக்கான்னு சொன்னாங்க. இதை கேட்ட கௌரி நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. நடந்த எல்லா விஷயமே ஆதித்தி சொன்னாங்க. இதை கேட்ட பிறகு தான் 2 பேரும் கொஞ்சம் நிம்மதியானாங்க. அதுக்கப்புறமா ஜாலியாக பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பினாங்க. அந்த நேரம் அர்ஜுன், நீ எங்களோட கார்டனை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கௌரியும் சரின்னு சொல்லி கௌரியும் அவங்க கூடயே வீட்டுக்கு கிளம்பினான். ஆதித்தியும் கௌரியும் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. ஏதோ சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து அர்ஜுனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அர்ஜுனோட வீடு உண்மையாகவே ரொம்ப பெரிய அரண்மனை மாதிரி இருந்தது. அந்த வீடு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா கௌரி. ஹே கௌரி, இங்கே வா,
உனக்கு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லி அவன் கூட போனான். அது ஒரு சின்ன கிரவுண்டு. அதில் குட்டி குட்டி பப்பீஸ் இருந்தது. அதுக்குன்னு தனியாக வீடு எல்லாம் இருந்தது. அது பார்க்க செம க்யூட்டாக இருந்தது. அதை பார்த்த உடனே நான் இந்த பப்பியை தூக்கலாமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அர்ஜுன் போ, ஆனால் அந்த பப்பியோட மம்மி வந்தா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஆதித்தி, ஏண்டா உனக்கு சும்மா அவளை ஏன் பயன்படுத்திட்டே இருக்க, பாப்பா நீ போய் தூக்குமா, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னான். அவளும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினான். மறுபுறம் யுவராஜ் சேலத்தில் இருக்க ரொம்ப ஃபேமஸான பிரியம் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபுல்லாக செக்கப் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து டாக்டர் வெளியில் வந்தாங்க. அவன் கையில் குண்டு அடிபட்டிருக்கு. இது எப்படி பட்டுச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு யுவராஜ் நடந்த எல்லா விஷயத்தையும் டாக்டர்கிட்ட சொன்னான். சரி, அடிபட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 3 நாள் இருக்கும் டாக்டர் அப்படின்னு யுவராஜ் சொன்னான். இதை கேட்ட டாக்டர் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பக்கத்தில் இருந்த நர்ஸ் கிட்ட உடனடியாக ஸ்கேன் எடுங்க, ரிப்போர்ட் எனக்கு உடனடியாக வேணும், கொஞ்சம் கிரிட்டிக்கல் கேஸ் தான், உடனடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. லக்ஷ்மி ரொம்பவே வேதனையோட உட்காந்துருந்தாங்க. அவங்க பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. மறுபுறம் கௌரியை அந்த நாய் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க ஆதித்தி. அதுக்கப்புறமா அப்பு பப்பு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு உடனே 2 நாய்க்குட்டி வந்தது. ஆதித்தியை பார்த்த உடனே வாலாட்டிச்சு. உடனே ஆதித்தி அது கூட விளையாட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த கௌரி, இதை நான் தொடவா அப்படின்னு கேட்க, தொடு, ஒன்றும் பண்ணாது, இங்கே பாருங்க அப்பு பப்பு, இது நம்ம ஃப்ரெண்ட், இவங்களும் ஒன்றும் பண்ணக்கூடாது சரியா, இவங்க கூட விளையாடு அப்படின்னு சொல்லவும் அதுங்க அவகிட்டையும் க்யூட்டாக வாலாட்டி கிட்ட போச்சு. அவளும் அதை தடவி கொடுக்க ஆரம்பித்தா. கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. சரி சரி, நீ இந்த பப்பீஸ் கூடயே இருக்க போறியா, இல்லை நீ ஆசைப்பட்ட கார்டனையும் பார்க்கலாமா அப்படின்னு அர்ஜுன் கேட்க கௌரி அங்கே கார்டனுக்கு கூட்டிகிட்டு போனான். கார்டன் ரொம்பவே பெருசாக இருந்தது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 வேலைக்காரங்க இருந்தாங்க. கௌரிக்கு அந்த கார்டன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே போகிற வழி ஃபுல்லாக சின்ன சின்ன புல்லுங்க கூட அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஒரு கலர் 2 கலரில் பல கலரில் அங்கே அவ்வளோ ரோஜா பூக்களை பார்த்த கௌரிக்கு இப்போவே அதுங்களோட அப்படியே செட்டில் ஆகிடணும் போல் தோணிச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னைக்கு கௌரி ரொம்பவே என்ஜாய் பண்ணினா. மறுபுறம் டாக்டர் கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் போச்சு. அவர் அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானார். உடனடியாக சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பெரிய பிரச்சனை, உடனடியாக சர்ஜரி ரூமை ரெடி பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். இதை கேட்ட லக்ஷ்மி ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. நிலா அழ ஆரம்பிச்சிட்டா. யுவராஜ் எவ்வளவோ தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனால் அவனால் முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் சர்ஜரி பண்ணி அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட டாக்டரும் சரி நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம், எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போனார். லக்ஷ்மிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தோம், அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனையாங்கிற மாதிரி தலையில் கையை வச்சு கதறி அழுதாங்க. யுவராஜ் அங்கேருந்து போயிட்டான். தனியாக போய் நின்று ஏதோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சிவா வந்து, சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு யுவராஜ், எனக்கு தெரியல சிவா, எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னே புரியலை. நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரையுமே நான் நார்மலாக தான் பார்க்குறேன், ஆனால் ஹீஸ் சம்திங் ஸ்பெஷல். என்னால் அவனை ஜஸ்ட்டு ஸ்டாஃபை பார்க்கவே முடியல. அவனுக்கு அடிப்பட்டால் எனக்கு வலிக்குது. இது என்ன உணர்வுனே தெரில. நான் ஏதோ என் சொந்த தம்பி மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு, என்னன்னே தெரியலை அப்படின்னு யுவராஜ் சொன்னான். இதை கேட்ட சிவா, அது ஏன்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னான். யுவராஜ் ரொம்ப ஷாக் ஆகி சிவாவை திரும்பி பார்த்தான். மறுபுறம் நிலா அப்புறம் லக்ஷ்மி ஆர்ஜுனை பார்க்க ஐசியூக்குள்ளே போனாங்க. அவனை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவன் கையை சுற்றி பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. அவன் மயக்கத்தில் இருந்தான். லக்ஷ்மி ஒரு சேர் போட்டு அவன் பக்கத்துலேயே உட்கார்ந்தாங்க. அவன் தலையை மெதுவாக தடவி விட்டாங்க. இங்கே பாரு அர்ஜுன், நீ எனக்கு ஒரு பெரிய கிஃப்டட் சைல்டு.
என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய gift நீ தான். நானும் சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்தவ தான்டா. ஆனால் நீ எனக்கு ஒரு நல்ல அப்பாவா, அம்மாவா, ஒரு நல்ல நண்பனா எல்லாமாவே இருந்த ஒரு அருமையான மகன்டா நீ. எனக்கு நீ எப்படி கிடைச்சேனே தெரில. அப்பாவா என்னை வழி நடத்துகிற, லவ் பண்ணுற. என் அம்மாவா எப்போவுமே என்கிட்ட ரொம்ப இதாக இருக்கேடா நீ. அம்மாவுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கல, என்னால் தாங்கிக்கவே முடியல. அம்மாவுக்காக மட்டும் இல்லை, உன் தங்கச்சிக்காகவும் நீ கஷ்டப்படுறியேடா. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, உன்னை பற்றி கவலைப்படவே மாட்ற. பாரு, இவ்வளோ பெரிய விஷயம் இந்த சூழ்நிலையில் கூட நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன்னா ஏன் மனசு உடைஞ்சு போயிடும். ஒரு சுயநலம் இல்லாத மனசுடா உனக்கு. உனக்கு ஒரு நல்ல மனசு. எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா எப்பவும் கூட இருப்பேன். ஒரு உண்மை சொல்லட்டா, நீ மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் எப்போவும் செத்து போயிருப்பேன் அர்ஜுன். அப்போ எனக்கு செஞ்ச ஒரே நல்லது உன்னை எனக்கு கொடுத்தது, அவ்வளோதான். அப்புறம் உன் புருஷனா இல்லை மகனான்னு வந்தபோது நான் உன்னை சூஸ் பண்ணி கரெக்டாக போயிருக்கேன். உன்னை நான் கருவில் சுமந்ததுக்கு அவ்வளோ பெருமைப்படுறேன். உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டதுக்கு அம்மா ரொம்ப பெருமையாக இருக்குடா. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. அதே போல் உன் மேலே எனக்கு கோபமும் இருக்குது. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் கையில் குண்டடிப்பட்டு கூட அவ்வளோ வலியை நீ சுமந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தல்ல. ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட நீ சொல்லவே இல்லையேடா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. என்னதான் அர்ஜுன் மயக்கத்தில் இருந்தாலும் லக்ஷ்மி சொன்ன எல்லாமே அவன் காதில் விழுந்துக்கிட்டு தான் இருந்தது. அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அவனுக்கு அம்மா நான் எப்போ உன் கூடையே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, அவனால் கண்ணே திறக்க முடியல. அவனுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருந்தாங்க, அதனால் அவன் மயக்கத்தில் இருந்தான். அப்போ நர்ஸ் வந்து சர்ஜரிக்கு ரெடி பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதை பார்த்து அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனாங்க. மறுபுறம் யுவராஜ் சிவா கிட்ட, என்ன சிவா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவா, சார் நீங்கள் கண்டுபிடிக்க சொன்ன சில விஷயங்களை குணா கண்டுபிடிச்சிருக்கான் சார் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ், இங்கே பாரு சிவா, இப்போ இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆர்ஜுனை சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் கொஞ்சம் சரியாயிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம். இப்போ நீ சொல்கிற கேட்குற மைண்ட்லேயே நான் கிடையாது. என் மைண்டு முழுக்க அவன் உயிரை காப்பாற்றினாலே போதும்னு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னான் யுவராஜ். உறவு மலரும்.